சந்தோஷம். இப்பொழுதெல்லாம் ஒரு நிர்வாகத்திற்கு ஒரு நம்பிக்கையானவரை எடுப்பதும், நம்புவதும் சவாலாக உள்ளது. அவரை நம்பி அந்த வேலையை தரலாமா? அவரிடம் உண்மை, நேர்மை, சத்தியம் இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும். என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும், அவருடைய செயல்பாட்டில் ஆசைகள் பேராசைகளாக மாறி, சிந்தனையில் அவனுடைய பொருளாதாரத்தில் உயர்த்தக்கூடிய தவறான எண்ணங்கள் நுழைந்துவிட்டால், தான் பணிபுரியும் இடங்களில் நிர்வாகத்துக்குள் தன்னை நிலைநிறுத்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த காலத்தில் அரசர்கள் தங்களுக்கு ஒரு உயர் பதவி கொடுத்தாலோ, தங்களுக்கு பின்னாடி ஒருவர் அரசாட்சி செய்தாலோ, அதற்காக தற்சோதனைகள் நிறைவாக உண்டு. அதன் அடிப்படையில் அவர்களை நியமிப்பது உண்டு. ஆளுமை என்றவர்கள் சொல்வார்கள். அந்த ஆளுமையை அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த பதவி தருவார்கள். அந்த ஆளுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சில சாத்தியக்கூறுகளும் அந்த காலத்தில் நடைமுறையில் உள்ளது. நீங்கள் நிறைய தன்னம்பிக்கை கதைகளையோ, தன்னம்பிக்கை உள்ள நல்ல நல்ல அரசாட்சி உள்ள கதைகளோ கேட்டோமானால் அதிலிருந்து நமக்கு நிறைய செயல்கள் வெளிவரும். ஆனால் நாம் ஏன் அதை உணர்ந்து அதை செய்யவில்லை? அந்த காலத்தில் போலவே மனிதர்கள் நல்லவர்களாக இந்த காலத்தில் மனிதர்கள் இல்லையே என்ற ஒரு சந்தேகமும் வருகிறது. எல்லோரும் மனிதர்கள் தான். அந்த காலத்தில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் பெரிய வளர வரைக்கும் அவர்களிடம் ஒரு பண்பு இருந்தது. ஒவ்வொரு கதைகளையும் சுட்டி 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 காட்டி அந்த குழந்தைகளை வளர்ப்பார்கள். இது தவறு என்பது நேரடியாக சொல்லாமல் ஒன்றின் மேல் அக்ரணி மேல் சொல்லி அதை அவர்கள் மேல் திணித்து அவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்பித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் அது முற்றிலும் மாறுபட்டு டிஜிட்டல் உலகம் என்று சொல்லி அந்த எல்லாமே தொலைக்காட்சியில் மூழ்கி இருக்கின்றோம். நல்லதும் கெட்டதும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் மனிதன் மனம் எப்பொழுதெல்லாம் நல்லதை காட்டிலும் கெட்டதுக்கு உடனடியாக அதை லயித்து விடும் என்கிறது ஒரு ஆய்வு. எதுவானாலும் நம் அதுக்குள் சென்று நமக்குள் உணரக்கூடிய பிரிக்கக்கூடிய ஆற்றலும் மனிதனுக்கு உண்டு. ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்குண்டான பின் விளைவுகளை உணரக்கூடிய வல்லமையும் மனிதனும் உண்டு. மிகப்பெரிய ஆற்றல் படுத்தியிருந்த மனிதன் இந்த உலகத்திலே அந்த விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடித்த மனிதனுக்குள்ள அந்த ஆற்றல் இல்லாமல் அதை கண்டுபிடித்தவனும் ஒரு மனிதன் தான். ஒரு வானத்தில் பறப்பதாகட்டும், ஒரு தண்டவாளத்தில் போவதாகட்டும், நீங்கள் ஒரு வழித்தடத்தில் போகும் எதுவாயினும் அதை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மனிதன்தான். அந்த ஆற்றலை இதை செய் என்று கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்கள் எதை செய்தாலும் அதுக்குள் ஒரு நம்பகத்தன்மை, ஒரு உண்மை, ஒரு ஆளுமை தென்பட வேண்டும் என்பதற்காக பதிவிட்டிருக்கின்றேன். இந்த ஆளுமை தன்மையே நம்மிடம் இல்லாமல் செய்கிறது என்றால் நமக்கு உண்டு அந்த பேராசைகள் தான் நம்மளை அதை செய்யாமல் தடுக்கிறது என்கிறார்கள். பொருளாதாரம் தேவை, வசதிகள் தேவை. அதை தாண்டி அதில் தர்மம், நேர்மை என்ற ஒரு நல்ல சிந்தனைகளும் அதற்குள் வேண்டும் என்கிறார்கள். இந்த அரசர்கள் ஏன் இந்த ஆளுமையை கண்டுபிடித்தார்கள்? இந்த ஆளுமை அடிப்படையில் அடுத்த பதவிக்கு அவர்களை எப்படி வழிநடத்தல் என்பதற்காக ஒரு கதையோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ஒரு அரசர் அவருக்கு பின்னால் இந்த அரசாட்சி செய்வதற்காக முடிவெடுத்தார். அதுக்காக ஆளுமை உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு 30 நபர்களை அளித்தார். அவருக்கு மிகவும் பிரபலமான அவரோடு என்று செய்யக்கூடிய ஒரு 30 நபர்களை அழைத்து இந்த தகவலை சொல்கிறார். நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னால் இந்த பதவியை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய எனக்கு ஒரு நபர் தலைமை பண்பில் ஒருவர் தேவைப்படுகிறது. நீங்கள் 30 பேரும் திறமைசாலிகளாக தென்படுகிறீர்கள். ஆனால் என்னுடைய சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நான் உங்களுக்கு அதில் யார் வெற்றி பெறுவர்களுக்கு தலைமை பதவி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். என்ன போட்டி என்றால் ஆளுக்கு ஒரு விதை கொடுத்தார். அந்த விதை கொடுத்து அவர் ஒரு தகவலும் சொன்னார். நீங்கள் அனைவரும் இந்த விதையை ஒரு வருடத்துக்குள் கிட்டத்தட்ட 10 மாதம் அல்லது 12 மாதத்துக்குள் இந்த விதையை ஒரு செடியில் வளர்த்து கொண்டு வர வேண்டும். அது வரைக்கும் அதை பற்றி யாரிடமும் பேசக்கூடாது. இந்த விதை போட்டதை பற்றி உங்களுடைய சக நண்பர்களிடையோ யாரிடையோ அதை பற்றி பேசக்கூடாது. 12 மாதம் 10 மாதம் இல்லை 12 மாதம் கழித்து அந்த செடி என்னோடும் எடுத்து வர வேண்டும். அதுக்கு பிறகு அந்த செடியில் என்ன பூத்திருக்கும் என்று பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் அதுக்குண்டான விளக்கத்தையும் தர முடியும் என்று சொன்னாராம். இதன் அடிப்படையில் எல்லோரும் சிரித்து கொண்டே அந்த விதையை வாங்கி செல்கிறார்கள். அவர் சொல்வது போலியும் விதையை போட்டு விடுகிறார்கள்.
போட்ட உடனே நிறைய பேருக்கு அந்த விதை முளைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு சந்தேகம். 10 நாள் ஆகிறது, 15 நாள் ஆகிறது, 1 மாதம் ஆகிறது, 6 மாதம் ஆகிறது, வருடம் ஆகிறது, யாருக்கும் முளைக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் வேறு வேறு விதமான விஷயங்கள் செய்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் கவனித்து கொண்டே இருந்தார். ஏன் இந்த விதை 10 மாதம் இன்னும் முளைக்கவில்லை என்று சொல்லி அது பற்றி கவலை இல்லாமல் அதுக்கு தண்ணி ஊற்றினார், எருவிட்டார், அதை பராமரிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டே இருந்தார். 9 மாதம் கழிந்து 10வது மாதம் நகரும்போது ஒரு சிறு விதையாக மெல்ல அந்த விதை அந்த மண்ணை தாண்டி துளிர் விடுகிறது. இவருக்கு அதிசயம். 10 மாதம் கழிந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன அது மண்ணிலிருந்து வரக்கூடிய 1 இன்ச்சு கூட வரவில்லை என்று சிந்தித்து கொண்டிருந்தார். பரவாயில்லை, 10 மாதம் கழிந்தது. 12ஆம் மாதம் நிறைவு. அவர் சொன்னது போல் 12ஆம் மாதம் நிறைவில் அவர் செல்கிறார். எல்லோரும் வருகிறார்கள், இவரும் செல்கிறார். செல்லும்போது அந்த அரசர் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து அவர் சொன்னார், எல்லாரையும் பார்த்துவிட்டு கடைசியாக இவர் எல்லா செடிகளும் பூத்து குலுங்கி பூக்கள் பூத்து குலுங்கின்றன, இவருடைய அந்த இது மட்டும் ஒரு இன்ச்சு கூட அந்த செடி வளரவில்லை. இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போட்டுச்சு. நான் ஏன் தவறு செய்துவிட்டேன்னு தெரியவில்லை, என் விதை ஏன் வளரவில்லைன்னு தெரியவில்லைன்னு சொல்லி ஒரு அளவு சோகத்தோடு அமர்ந்திருந்தார். ஒரு 5 நிமிடம் கழித்து அரசர் வருகிறார். எல்லாத்தையும் அழைத்து இந்த 1 இன்ச் வளர்ந்தக்கூடிய அந்த நபரை அழைத்து தலைமை பொறுப்பில் அமர வைத்து விட்டார். எல்லோருக்கும் அதிசயம். ஆனால் அவர் சொன்னார், எங்களுக்கு கொடுத்த விதைகளுடைய வீரியம் 11 மாதம் அல்லது 12 மாதம் கழித்து தான் அந்த மண்ணிலிருந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு வீரியம். அதற்காக நீங்கள் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். அந்த பொறுமைக்காக தான் இந்த வீரியத்தை கொடுத்துருக்கின்றேன். அதை தாண்டி நம்பிக்கை ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு வேலையை செய்ய முடியும். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த சோதனையும் வைத்தேன். இதில் இவரிடம் பொறுமையும் இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்காக அவர் நிறைய செலவிட்டிருக்கிறார். அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த செடி வளரும் என்று சொல்லி அதற்கு தினந்தோறும் தண்ணி ஊற்றிருக்கிறார், எருவு விட்டிருக்கிறார். நான் நினைத்தது போலவே அந்த செடி அதனுடைய வீரியம் எனக்கு நன்றாக தெரியுமோ அது போல கொண்டு வந்திருக்கிறார். உண்மைத்தன்மையை நேரடியாக கொண்டிருந்தாலும் அவரை நான் நம்புகிறேன் என்று சொன்னதும் அனைவரும் அதிசயப்பட்டார்கள். ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக அதுக்கு மாற்று வழி தேடுவதோ அதற்காக மாற்று செயல்களை செய்வது இல்லாமல் எது உண்மையோ எது நேர்மையோ எது நமக்கு கிடைப்பதற்காக இந்த பொறுமையோடும் அதற்குண்டான செயலை விளைத்து கொண்டிருந்தால் இந்த தலைமை பண்பும் உயர்ந்த பதவியும் ஆளுமையும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. பேரரசுக்காக தவறான ஒரு வழியில் சென்று கொண்டிருந்தால் நம்முடைய அந்த பாதியும் தவறாக செய்துவிடும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போய்விடும். எனவே வாழ்க்கை என்பது வாழக்கூடிய அற்புதமான ஒரு களம். இந்த களத்தில் இந்த நேர்மையோடு வரக்கூடிய ஒரு செயல்களையும் உண்மையாக செய்யக்கூடிய ஒரு செயல்களையும் பொறுமையாக இருந்து இந்த சாதிக்கக்கூடிய செயல்களையும் நாம் எதிர்கொண்டிருந்தால் கண்டிப்பாக உயர்ந்த இடத்தில் நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காக பதிவிட்டிருக்கின்றேன். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.